கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் மற்றவர்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாராம், சாகிற வரைக்கும் வாழணும் தம்பி, சாகிறது வரைக்கும் வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படிம்பாராம். ஆனால் அதை அநேகரால் புரிஞ்சிக்க முடியாது. அது என்ன சாகிற வரைக்கும் வாழ்கிறது? சாகிற வரைக்கும் தான் வாழ முடியும். சாகுறவள வாழ்க்கை முடிஞ்சு போதும், சாகும் வரைக்கும் வாழன்று விசேஷமாக சொல்லுகிறாரே. அவர் சொல்லுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் சாகிறது வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். நிறைய பேர் வாழலை, சரீரத்தோடு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு மனித வாழ்வு உடையவர்களாக இருந்து எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படலை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சாகிறது வரைக்கும், அதாவது உடலில் உயிர் இருக்கிறது, அது விலகி போகிறது வரைக்கும் நாம் அந்த உலகத்தில் ஒரு சரியான வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். வாழ்வது என்றால் என்ன? நம்மிடத்தில் நல்ல சுபாவங்கள் வாழ வேண்டும், நம்மிடத்தில் நல்ல கொள்கைகள் வாழ வேண்டும், நம்மிடத்திலே முன்மாதிரித்தனமான செயல்பாடு வாழ வேண்டும், 4 பேருக்கு நன்மை செய்கிற பண்பு வாழ வேண்டும். தேவனுடைய பார்வையிலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ அவ்விதமாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை செயல்பட்டால் தான் நம்ம வாழ்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருப்பார்கள், ஆனால் அந்த உடல் என்ன, அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறதில்ல? உயிரோட்டம் இருக்கிறதில்ல. அவர்களால் ஒருவருக்கும் பயன் கிடையாது, அவர்களால் யாருக்கும் முன்மாதிரி கிடையாது, அவர்களிடத்தில் எந்த விதமான பண்பு நிலைகளும் கிடையாது, அவர்களிடத்தில் எந்த விதமான உயர்ந்த கொள்கைகளும் கிடையாது, அவருடைய வாழ்க்கைக்கு ஒன்று விசேஷமாக இலக்கு கிடையாது. நன்றாக சம்பாதிப்பார்கள், சேர்ப்பார்கள், ஆஸ்தி அந்தஸ்துகளை மாறுவார்கள், ஆனால் ஒரு அடிப்படை மனிதனுக்குரிய வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். சாகிற வரைக்கும் நாம் வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் வாழ்வதற்கேற்ற உண்மையான உயிரை பெறுகிறோம். இந்த உடலை வாழ வைக்கிற உயிர் இல்லை, இந்த உடலுடன் வாழுகிற நாம் எப்படி வாழ்ந்தால் அது தேவனுடைய பார்வையில் ஒரு உண்மையான வாழ்வாக இருக்குமோ அப்படி வாழ வேண்டும். அவ்விதமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆற்றலைத்தான், அவ்விதமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு சக்தியைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். நாம் நன்றாக உண்டு நன்றாக உடுத்து நல்ல சுகபமாக வாழ்ந்து விடுவதனால வாழ்ந்திருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. நம்மிடத்திலே நற்சுபாவங்கள் வாழுகிறதா, நல்ல பண்புகள் வாழுகிறதா, நல்ல விதமான ஒழுங்குகள் வாழுகிறதா, உண்மை வாழுகிறதா, நீதி வாழுகிறதா, அன்பு வாழுகிறதா, தாழ்மை வாழுகிறதா, சைப்புத்தன்மை வாழுகிறதா, உயர்ந்த சிந்தனைகள் வாழுகிறதா, இதுதான் முக்கியம். சாகிற நாள் வரைக்கும் இவைகளெல்லாம் வாழ்ந்தால்தான் நம்ம வாழ்கிறோம் என்று அர்த்தம். மற்றபடி எவ்வளோ பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நம்ம ஒரு டெட் பாடிஸ் மாதிரி இருப்போம். அது வாழ்வல்ல. எனவே அந்த பெரியவர் சொன்னபடி சாகிற வரைக்கும் வாழணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி காலகட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ கடைசி வரைக்கும் வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தார். எனவே இந்த மனித சரீரத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்த நாள் வரைக்கும் தேவ ஆவியின் மூலமாக, தேவ ஐக்கியத்தின் மூலமாக, தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவ ஆற்றல் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு துடிப்பான, ஒரு தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றிகரமாக வாழ்ந்து முடித்து நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் பிரியமானது.